ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சனா ரெசிபீஸ். இன்னைக்கு மட்டன் லிவர் ஃப்ரை எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சனா ரெசிபீஸை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தால் சனா ரெசிபீஸை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கடாய் சூடாயிடுச்சு. 3 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாம். ஆயில் சூடானோடனே 1/4 டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கோங்க. கடுகு பொரிய ஆரம்பிச்சிருச்சு. ஸ்டவ்வை சிம்மில் வச்சுட்டு நீள்வாக்க நறுக்கி வச்சுருக்க ஒரு பெரிய வெங்காயத்தை சேர்த்து கரண்டி வச்சு நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் வதங்கினோன்னே ஒரு பச்சை மிளகாய் சேர்த்து வதக்கிக்கலாம். பச்சை மிளகாய் வதங்கிடுச்சு. இப்போ 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து வதக்கிக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் பச்சை வாசம் போயிடுச்சு. 2 கொத்து கறி லீஃபை போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. 350 கிராம் மட்டன் லிவரை வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ மட்டன் லிவரை சேர்த்துக்கலாம். லிவரை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ஹாஃப் டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் மல்லித்தூள், ஹாஃப் டீஸ்பூன் மிளகாத்தூள், ஹாஃப் டீஸ்பூன் கரம் மசாலா தூள், இதை எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. லிவரும் மசாலாவும் நல்லா கலந்துருச்சுங்க. இப்போ சால்ட் சேர்த்து கலந்து விட்டுக்கோங்க. தண்ணி கொஞ்சமாக சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு மூடி போட்டு ஒரு 20 நிமிஷம் வேக விட்டுக்கோங்க. மூடியை ஓப்பன் பண்ணி அப்பப்போ கலந்து விட்டுக்கலாம். இருபது நிமிஷம் ஆயிடுச்சுங்க. மூடி ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். லிவர் நல்லா வெந்துருச்சுங்க. லிவர் ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு. கடைசியாக ஹாஃப் டீஸ்பூன் பெப்பர் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ஃபைனலாக நறுக்கி வச்சிருக்க மல்லித்தலை சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். அவ்வளோதாங்க, மட்டன் லிவர் ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சனா ரெசிபீஸ்க்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.